வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பீஸா சாஸுங்க. அந்த பீஸாவுக்கு மேலே சாஸ் ஊற்றி செய்வாங்க இல்லைங்களா, அந்த சாஸ் தான். அதுக்கு தேவையான பொருள் வந்து தக்காளி, வெங்காயம், நான் காஷ்மீரி சில்லி 6 சில்லி எடுத்துருக்கிறேன். அப்புறம் பூண்டு 10 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன். வெங்காயம், தக்காளி எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த தக்காளி வந்து அந்த விதையை எடுத்துடணுங்க. உள்ளே இருக்கிற அந்த விதையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் வந்து வெங்காயம், மிளகா, தக்காளி, பூண்டு எல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, அது வேகிற அளவுக்கு. இது நல்லா வேகணுங்க. வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி எல்லாம் வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. இப்போ ஆஃப் பண்ணிடலாம், இது ஆறணும். இப்போ இதெல்லாம் ஆறிடுச்சுங்க. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பேனில் கொஞ்சம் வெண்ணெய் போட்டுக்கோங்க. வெண்ணெய் இல்லாட்டினா எண்ணெய் கூட கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நான் வெண்ணெய் போட்டால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறமா இந்த அரைச்ச விழுது இப்போ இதில் வந்து உப்பு போட்டுக்கலாங்க. அப்புறம் 1 ஸ்பூன் சர்க்கரை. நீங்கள் பெங்களூர் தக்காளி எடுத்துருந்தீங்கன்னா வந்து சர்க்கரை கொஞ்சம் கம்மியாகவே 1/2 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. நாட்டு தக்காளியாக இருந்தால் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் நான் வந்து காஷ்மீரி சில்லி எடுத்துருக்கிறேன். நீங்கள் சாதாரண வரமிளகா கூட எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கெட்டியாகணுங்க. இப்போ இதில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஊற்றிக்கோங்க. உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் நீங்கள் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இன்னி கூட கொஞ்சம் கெட்டியாகணுங்க. பாருங்கள், இப்போ இந்த சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும். ஆறுனா இன்னி கூட கொஞ்சம் கெட்டியாயிடும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இது எல்லாரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.